ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒரு வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா தெய்வசக்தி இருப்பதையும் தெய்வசக்தி இல்லாததையும் நம்ம எப்படி தெரிந்து கொள்வது? சின்ன சின்ன விஷயங்களை வைத்து இதை நாம் கண்டுபிடிக்கலாம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் தெய்வத்தின் திருவுருவப் படங்களில் உயிரோட்டம் இருக்கும். சில வீட்டு பூஜை அறையில் எவ்வளவு தான் சீரியல் பல்பு போட்டு எவ்வளவு தான் நம்ம பூக்கள் அலங்காரம் செய்திருந்தாலும் அந்த வீட்டு தெய்வ படங்களில் அந்த திருவுருவப் படத்தில் உயிரோட்டம் இருக்காது. ஆத்மார்த்தமான உண்மையாக பக்தியோடு இறை வழிபாடு செய்பவர்களுக்கு இது நிச்சயம் புரியும். நம்முடைய வீட்டிலேயே சில நேரம் பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய மனதில் ஒரு திருப்தியே இருக்காது. பூஜை அறையும் குறையுமாக இருக்கும். ஒரு எண்ணற்ற, அதாவது எதிர்வினையோடு நம்ம செய்வது போல தோன்றும். அப்போது சுவாமியே நம் கண்களில் பார்க்கும் பொழுது பூஜை அறையில் இருக்கும் திருவுருவப்படம் வெறும் படமாக மட்டுமே நமக்கு தெரியும். அதில் இறைவனை நம்மால் காண முடியாது. இவ்வாறு நமக்கு தோன்றும் பொழுது பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நம்ம பூஜை அறைகளை கட்டாயம் முறைப்படி கையாளும் பொழுது அது சரியாக மாறுகின்றது. மேற்கூறியது போல் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்களுக்கு இறை வழிபாடு மேலே அதிகமாக அவ்வளோவா அந்த நாற்றமானது இல்லை, எனக்கு எவ்வளோ தான் பூஜை செய்தாலுமே எனக்கு ஒரு திருப்தி இல்லை, இறைவன் எங்கள் வீட்டில் இருக்கிறாரா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதை முறைப்படி கையாண்டு வந்தாலே உங்களுடைய வீட்டிலையுமே பார்த்திங்கன்னா இறையருள் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும். அந்த இறைவன்களுடைய திருவுருவப் படங்கள்லேயுமே அந்த உயிரோட்டமானது இருக்கும். இறைசக்தி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும் பொழுது தான் நமக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு துன்பங்கள்லேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நம்ம கோயிலில் எப்படி பூஜைகளை தினம்தோறும் பண்ணுறாங்களோ, கோயிலுக்கு போனாலே எப்படி நம்ம நல்ல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்துகிறோமோ அதே போல் தான் நம்ம வீட்லேயுமே அதை கையாளணும். அந்த வகையில் நம்ம இதை முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை மறக்காமல் முழுவதுமாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் பொழுது மன நிறைவு அப்படிங்கிறது அப்படி இருக்கும். தெய்வங்களின் திருவுருவப் படங்கள் நம்மிடம் பேசும். அந்த படங்களில் இருக்கும் கண்களை பார்க்கும் பொழுது ஒரு உயிரோட்டம் நமக்கு தெரியும். நிஜமாகவே கடவுள் நம்ம பூஜை அறையில் அமர்ந்து விட்டாரா என்று கூட தோன்றும். சில பேருக்கு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் கூட வரும். இப்படி சில நேரத்தில் வீட்டில் இறைசக்தி இருப்பதற்கும் சில நேரத்தில் வீட்டில் இறைசக்தி இருக்காமல் போவதற்கும் என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் இறைசக்தி நிறைந்திருக்க நாம் தவறாமல் இந்த முறைகளை செய்ய வேண்டும். வீட்டில் பார்த்திங்கன்னா தெய்வசக்தி தங்க பூஜை செய்யும் முறை. வாரம் ஒரு முறை பார்த்திங்கன்னா கட்டாயமாக பூஜை அறையில் கல்லுப்பு கலந்த தண்ணீர் துடைத்து நம்ம சுத்தம் செய்ய வேண்டும். மீண்டும் நல்ல தண்ணீரை துணியில் தொட்டு பூஜை அறை முழுவதுமாக சுத்தம் செய்து விடுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல கல்லுப்பு போட்டு நம்ம தண்ணீர் கலந்ததை சுத்தம் செய்திருக்கிறோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதாரண தண்ணீரில் திரும்ப ஒருக்கா நம்ம சுத்தம் செய்யணும். வாரம் ஒரு முறை நம்ம இதை தவறாமல் செய்யும் பொழுது அது நமக்கு இன்னும் தூய்மையானதை கொடுக்கும். அடுத்தவர்கள் நம் பூஜை அறையை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்கிறதே என்று கண் திருஷ்டி வைத்தாலும் கூட அந்த இடத்தில் ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் வந்து அமர்ந்தது போல தான் இருக்கும். அதை சரி செய்ய தான் இந்த கல் உப்பு தண்ணீரை கொண்டு நம்ம சுத்தம் செய்ய வேண்டும். அதுபோல் பார்த்திங்கன்னா வீட்லேயும் சரி பூஜை அறையிலையுமே ஒட்டடை சிலந்தி கட்டாயம் இருக்கக்கூடாது. வாடிய பூக்கள் இருக்கவும் கூடாது. இன்று பூக்களை புதுசாக சூட்டி விட்டோம், அடுத்த நாள் போடுவதற்கு பூ இல்லை என்றாலும் பார்த்திங்கன்னா அந்த வாடிய பூக்களை பூஜை படங்களில் இருந்து எடுத்து விடுங்கள். நம்ம டெய்லியுமே பூ வைத்து வழிபாடு செய்ய முடியாது. இப்போ செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நம்ம பூ வாங்கி வழிபாடு செய்வோம். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அன்றைய தினம் வைக்கிறோம். அதை வைத்துட்டு மறுநாள் பூஜை செய்யும் பொழுதும் அதை அப்படியே வைத்திருக்கக்கூடாது. அந்த காய்ந்த பூக்களுமே பார்த்திங்கன்னா எதிர்வினைகளை கொண்டு பண்ணத்தான் செய்கிறது. அதனால் அதை அப்புறப்படுத்தி விட்டு சாதாரணமாக விளக்கேற்றி வழிபாடு செய்வதையும் நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும். நம்ம அதை அப்படியே வைக்க பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு எதிர்வினையாகத்தான் கருதப்படுகிறது. எப்படி பார்த்திங்கன்னா அழுக்கு துணியை நம்ம சேர்க்க அது ஒரு எதிர்வினையை உண்டு பண்ணுதோ அதே போல் தான் எதையுமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள், அதாவது கெட்டு போகிற வகையில் நம்ம வைத்து கொள்ளக்கூடாது. அப்புறப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது தான் வீடும் சரி, நம்மளுடைய பூஜை அறையும் சரி, நம்மளுடைய மனமும் சரி எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும். அதே போல் தினமும் பார்த்திங்கன்னா நம்ம தினமுமே வழிபாடு செய்கிறோம், விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தினமும் பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு புதிய தண்ணீரை நம்ம மீண்டும் மீண்டும் மாற்றி வைக்க வேண்டும். அந்த தண்ணீரில் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், ஒரு துளசி இலை போட்டு வைப்பது கடவுளுக்கு மிகவும் ரொம்ப பிடித்த விஷயமாக இருக்கின்றது. இது ஒரு நேர்மறை ஆற்றலை உங்கள் பூஜை அறைக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய இறைசக்தி உயிரோட்டத்தோடு இருப்பதற்கு இந்த வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம்.
தினமும் குளித்து விட்டு வந்தவுடன் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கவும். அந்த வைத்து விட்டு பார்த்திங்கன்னா தண்ணீர் ஊற்றி நம்ம இதை செய்யணும். இதை தினமும் நம்ம செய்து கொண்டு வந்தாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் இறையாற்றல் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும். இது தவிர பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், யார் என்ன சொன்னாலும் சரி, காலம் எவ்வளவு தான் மாறினாலும் பார்த்திங்கன்னா தீட்டு காலங்களிலோ அல்லது தீட்டுப்பட்ட வீட்டிலிருந்து வந்தவர்களோ குளிக்காமல் பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கு செல்லவே கூடாது. அதாவது வீட்டிற்குள்ளேயே நம்ம செல்லக்கூடாது. குளித்து விட்டு தான் பார்த்திங்கன்னா வீட்டிற்குள்ளேயே வரணும். இப்போ இறந்தவர்கள் வீட்டுக்கு போவதற்கு பார்த்திங்கன்னா அறிவியல் காரணமும் சரி, ஆன்மீகம் சார்ந்த காரணங்கள் 2 விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீட்டு வீட்டிற்கு நம்ம செல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நிறைய பேர் கூடுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நோய் தொற்று அபாயம் இருப்பதற்கான நிறைய பேர் வருவதனால நம்ம எல்லாரோடையும் இருப்போம். அவங்களுடைய அந்த எதிர்மறை ஆற்றல்களும் சரி எல்லாமே நம்மளுடைய உடம்பில் அது வரத்தான் செய்யும். இப்போ கடைசி வரைய நம்ம அடக்கம் செய்த அளவுக்கு இடுகாட்டு வரை சென்று வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வினையுமே நமக்குள்ளே தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே வரும்பொழுது என்ன ஆகிறது, அந்த எதிர்வினைகள் பூராமே வீட்டுக்குள்ளே வந்துடும். அதனால தான் பார்த்திங்கன்னா யாருமே தீட்டு வீட்டுக்கு சென்று வந்ததுக்கப்புறம் வெளியே நின்று குளிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் உள்ளே வருவாங்க. அப்போ குளிக்கும் பொழுது என்ன ஆகிறது, எதிர்வினை எல்லாமே வாசல் படியோடு போய்விடுகிறது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ காலம் மாறினாலுமே நம்ம முறைப்படி கையாண்டு கொண்டே வரணும். அதனால் காலம் மாறிடுச்சு இதெல்லாம் என்னத்தை அப்படின்ட்டு நம்ம விட்டு விடக்கூடாது. கோயிலை தவிர நம்ம ஆலயங்களுக்கு சென்று தவிர மற்ற எந்த இடத்திற்கு நம்ம சென்று வந்தாலும் சரி, கை கால்களை கழுவி விட்டு இல்லை குளித்து விட்டு தான் நம்ம வீட்டிற்குள்ளே செல்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இன்றைய பழக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே வந்து உள்ளே உட்காந்துட வேண்டியது, அப்படியே நம்ம வீட்டில் சகஜமாக இருக்க வேண்டியது தான். எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இறையருள் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும். இந்த சுத்தம் அப்படிங்கிறது சொல்கிறது எதற்குன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் சார்ந்ததாக கருதப்படுகிறது. நம்ம எங்கிட்டாவது போயிட்டு வருவோம், நம்ம காலில் ஏதாவது மிதிச்சுட்டு வருவோம், இப்படி எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா நோய் தொற்றுக்கு உண்டான ஒரு அறிகுறி தான். அதனால் வெளியவே நம்ம கை கால்களை அலம்பி விட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அங்கேயே அந்த நோய் தொற்று ஏற்படக்கூடிய கிருமிகளாக இருக்கட்டும், எதிர்வினைகள் எதுவாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா அது வெளியவே வந்துவிடும். நம்ம வீட்டிற்குள்ளே அதை கொண்டு வர தேவையில்லை. இதனால் கூட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம முறைப்படி பூஜை செய்ய முடியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நம்ம கட்டாயம் பெண்களுடைய தலைமுடியாக இருக்கட்டும், இல்லை நகம் வெட்டுறது இப்படிங்கிற விஷயங்களை நம்ம வீட்டுக்குள்ளே வைத்து கொள்ளக்கூடாது. பூஜை அறை பார்த்திங்கன்னா சுத்தமாக தான் இருக்க வேண்டும். நாம் எல்லாம் மனிதர்கள். நமக்கு மனதிற்கு பிடிக்காத ஒரு இடத்துல நம்ம தங்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம தங்குவோமா? மனம் எவ்வளோ வேதனைப்படும். 1 மணி நேரம் கூட நம் மனதிற்கு பிடிக்காத இடத்துல தங்க முடியாது. அதே போல் தான் பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கும் நம்ம முழு மதிப்பு கொடுத்து அந்த இடத்த நம்ம சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மனதிற்கு பிடித்த இடத்தில் மட்டும்தான் அவர்களுமே தங்குவார்கள். அசுத்தம் நிறைந்த துர்நாற்றம் வீசக்கூடிய சுத்தமில்லாத இடத்துல பார்த்திங்கன்னா நிச்சயம் தெய்வங்கள் தங்காது. மேல் சொன்ன இந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா எல்லாம் பின்பற்றி இறுதியாக நீங்கள் உங்களுடைய மனதில் இறைவனை நம்முடைய வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத, பூஜை அறையில் இறைவன் வாழ்கின்றார் என்ற முழு மன நிறைவோடு பார்த்திங்கன்னா பக்தியோடு சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ சாமி கும்பிட்றோம், அந்நேரத்தில் என்ன பண்ணுறோம், வீட்டில் பூஜை செய்யும் பொழுது ஒழுக்கமாக இருக்கிறோம், அசைவம் சாப்பிட்றதில்ல, குளிக்கிறோம், இப்படியே எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் மறுநாள் என்ன பண்ணுறோம், நம்ம சாமி கும்பிட்றதில்ல, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு விட்டுருந்தோம். தினந்தோறுமே பார்த்திங்கன்னா நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வரும் பொழுது தான் அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். இப்போ கோயிலுக்கு செல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு தவறு செய்யனா கூட யோசிப்பான், இறைவன் இருக்கிறார், பார்த்து கொண்டு இருப்பார், நமக்கு ஏதாவது ஆபத்து நேரிடும் அப்படி இப்படின்னு நமக்குள்ளேயே பயம் ஏற்படும். அதே போல் தான் வீட்டிலையுமே நம்ம நினைக்கும் பொழுது தான் எந்த ஒரு தீய செயல்கள்லையுமே நம்ம ஈடுபட மாட்டோம். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, பொறாமை எண்ணம், இல்லை தேவையில்லாத தவறுகளில் ஈடுபடுவது, சண்டை சச்சரவுகள், ஆபாசமான வார்த்தைகளில் பேசுவது அப்படிங்கிறத நம்ம செய்யக்கூடாது. கோயிலை எப்படி நம்ம மதிக்கிறோமோ அதே போல் நம்ம வீட்டிற்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆத்மார்த்தமாக நம்ம இறைவனை முழு மனதோடு நம்பிக்கையோடு வணங்கும் பொழுது தான் அது நமக்கு நிறைவேறும். நிறைய பேர் கோயில்களில் நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. அப்போ இறைவனை மனம் முருகி வேண்டி அந்த வேண்டுதல் பலிக்கும் பொழுது என்ன ஆகிறது, அவர்கள் அந்த நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். அப்போ இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. இறைவனை யார் ஒருவர் பார்த்திங்கன்னா முழு மனதோடும் பக்தியோடும் அன்போடும்
அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவரை வழிபடுறாங்களோ அவர்களுடைய வேண்டுதலானது கட்டாயம் நிறைவேறத்தான் செய்யும். அந்த மாதிரி தான் நாமளும் முழு நம்பிக்கையோட எவ்வளவு காலம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த நம்பிக்கை இழக்காமல் இந்த வழிபாடு முறையை மட்டும் நம்ம தினம்தோறும் செய்து கொண்டு வந்தாலே போதும். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம இறைவன் நம்மளை தூக்கி விடுவார். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு தாங்கி கொள்கிற அளவுக்கு தான் அந்த கஷ்டங்களை கொடுப்பார். அதற்கு மேலே பார்த்திங்கன்னா மனிதர்களாக போய் விழுவது தான். இறைவன் யாருக்குமே இந்த வழியில் போய் தவறான வழியில் போ அப்படின்னு சொல்வது கிடையாது. மனிதர்களாக கொண்டு போய் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை சிதைத்து கொள்வது தான். அதனால் நல்ல ஒழுக்க முறையில் வாழ்க்கையை நம்ம எப்படி நன்றாக இறைவனை நினைத்து வாழணும் அப்படிங்கிறத அறிந்து செயல்பட்டாலே போதும். இதுவே பார்த்திங்கன்னா நம்ம இறைவனுக்கு செலுத்துகின்ற ஒரு உன்னதமான ஒரு வழிபாட்டு முறையாக கருதப்படுகிறது. அதனால் பார்த்திங்கன்னா வீட்டை தினம்தோறும் நல்லபடியாக வைத்து கொள்ளுங்கள். இறை வழிபாடு செய்யுங்க. பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு கோலம் போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. ஆண்களுமே பார்த்திங்கன்னா இறை வழிபாட்டிற்கு முழு முக்கியத்துவம் கொடுங்க. இறைவன் மீது நம்பிக்கை இருப்பின் நம்ம இந்த பூஜை முறைகளை செய்யலாம். உங்களுடைய வீட்டில் இறைசக்தி என்றென்றும் தங்கும் என்ற கருத்துடன் பார்த்திங்கன்னா இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.